வந்து எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது. நீங்க பெரியவர், நான் பெரியவர், நீ சிறியவர், நான் பெரியவர்ன்ற அந்த இதே கிடையாது. எல்லாமே வந்து அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள். இதுல எங்க ஈகோ இருக்கும்? எங்கேயுமே ஈகோ இல்லை. அதனால ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான ஒரு பதவிக்கு வர முடியும் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். இது வந்து டிஎம்கே மாதிரி ஒரு குடும்ப ஆதிக்கம் மிகுந்த கட்சி கிடையாது. அதாவது தாத்தா உள்ள பேர இப்படி கிடையாது. இங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா குடிபிடிக்கின்ற தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வர முடியுன்றதுக்கு நீங்க பொது சேவை உண்டான இருக்காது. இங்க வந்து நீ பெரியவன் நான் பெரியவன் கிடையாது. இங்க இது வேண்டது கிடையாது. யாரு வந்து புரட்சி தலைவருடைய புகழ், புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ் இந்த ரெண்டையும் தூக்கி நிறுத்துறாங்களோ அவர்கள் தான் மக்கள் வந்து முழுமையா ஏற்றுக்கொள்வாங்க. தொண்டர்களும் அவரை தான் அங்கீகாரம் பண்ணுவாங்க. கண்டிப்பா